Hi guys, hope you all are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் இது. தமிழ் பாடம் எப்படி படிக்கிறது, அதாவது ஏஎல் சப்ஜெக்ட் இருக்கிற தமிழ் எப்படி செய்கிறது, அதே நேரம் எப்படி ட்ரிக்ஸோட வந்து படித்தா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, என்னோட ஏஎல் காலங்களில் நான் எப்படி தமிழ் பாடத்தை படித்து எடுத்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோட் ஒன்று தான் தமிழ் பாடம் கஷ்டம் அப்படிங்கிறது இல்லையா. ஏன் அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்ட உடனே சொல்லுவாங்க, நிறைய பாடமாக்கணும், அதில் திருக்குறள் இருக்குது, அதே மாதிரி கம்பராமாயணம் இருக்குது, கிட்டத்தட்ட 100 திருக்குறள்லாம் வந்து பாடமாக்கணும், ஸோ தமிழ் வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதையுமே வந்து நான் நிறைய பேர்லேருந்து வந்து நான் கேட்டிருக்கிறேன். சரியா, உண்மையாகவே தமிழில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தரம் நீங்கள் தமிழை விளங்கி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய பாடங்கள்லேயே மிக இலகுவான பாடம் தான் இந்த தமிழ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா. ஸோ முதலாவது மெத்தட் நான் வந்து எப்படி படித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் இப்போ உங்களோட வந்து காட்டிட்டு இருக்கிறது தமிழில் வந்து எங்களோட ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, செகண்ட் இயராக இருந்தாலும் சரி, திருநாவுக்கரசு சார்ட 2 புக் இருக்கும் இல்லையா, அதுதான் மெயின். அதிலிருந்து தான் ஒரு ஐடியா உண்டு எங்களுக்கு வரும். ஓகே, இதை தான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லையா. அதே மாதிரி தான் நானும் ஃபஸ்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லையும் அந்த இருக்கக்கூடிய அந்த 2 புக்கையும், திருநாவுக்கரசு சார்ட அந்த 2 புக்கையும் நான் வந்து அவ்வளவு படித்தேன். சரியா, ஏன் அப்படின்னு சொன்னால், அதுதான் எப்படி சொல்கிறது, அதுதான் தமிழினுடைய மெயின் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லலாம் இல்லையா. அவர் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார், என்னென்ன விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே உள்ளடங்கும், நாங்கள் என்னென்னதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து கட்டாயமாக வாங்கிக்கோங்க, இல்லாதவங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, நான் இதில் வந்து ஃபஸ்ட் இயரை மட்டும் காட்டியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு செகண்ட் இயருக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட வந்து கையில் செகண்ட் இயர் புக் இல்லை அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து அது வந்து காட்டலை. சரியா, இதுதான் முதலாவது ஒரு மெத்தட், நீங்கள் படிக்கிறதுக்கான முதலாவது மெத்தட். அது வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லிடும் அந்த 2 புத்தகங்களும். சரியா, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கட்டாயமாக பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இதுதான் முதலாவது வழி அப்படின்ட்டு சொல்லி. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜியோகிராஃபி எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஜியோகிராஃபி எடுக்கிறவங்க கட்டாயமாக அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரியான ஒரு மெத்தட் தான் இதுவும். சரியா, எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும், அதாவது அந்த தமிழ் வினாத்தல் கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். சரியா, நான் வந்து என்ன செய்திருந்தேன் அப்படின்னு சொன்னால், எழுதியே வச்சுருந்தேன் தமிழ் பேப்பர் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ் 1, 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் வரும். சரியா, அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பகுதிகள் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது கட்டாயமாக வரக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வச்சிருக்கணும். இப்போ முதலாவது பாட்டில் என்ன வரும், சங்க பாடல்கள் கட்டாயமாக வரும் அப்படின்னு சொன்னால், அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், நோட் பண்ணி வச்சிருக்கணும். சரியா, இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணுற நேரம், ஓகே நான் இந்த பேப்பரை வந்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒரு பேசிக் ஐடியா வந்து வந்துடும். சரியா, எனக்கு வந்து பேப்பர் இப்படி தான் வரப்போகுது, நான் அதற்கமைய என்ன செய்ய போகிறேன், ஒவ்வொரு விடைகளையும் கட்டமைத்து கொடுக்க போகின்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துட்டு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பேப்பர் என்ன செய்யும், கட்டாயமாக இலகுவாக அமையும். ஸோ பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கட்டாயமாக எழுதி வச்சு கொள்ளுங்க. சரியா, இது வந்து 2வது மெத்தடு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து காட்டியிருக்கிறேன் என்னென்னா, காலங்கள் வந்து படிக்கிறது. சரியா, இது வந்து மிக முக்கியமாக நான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த காலப்பகுதி. அது வந்து ஈழத்திலக்கிய வரலாறாக இருந்தாலும் சரி, அதே நேரம் தமிழ் இலக்கிய வரலாறாக இருந்தாலும் சரி, நான் 2மே வந்து படிச்சிருந்தேன். சரியா, அதில் வந்து நீங்கள் 2 கேள்வி கட்டாயமாக செய்யணும். ஏன்னா 15 மார்க்ஸுக்குரிய வினாக்கள் வந்து 2 வரும். ஸோ அதையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து கவனம் செலுத்தி படிக்கணும். நான் வந்து சங்ககாலம், சங்கமரவிய காலம் இதுகளை விட, அதாவது காலத்துக்கு மாத்திரம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம, நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு பகுதியையும், சங்க பாடலாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, அதே போல் தேம்பாவணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இல்லையா, அதே போல் திருவாசகம் இப்படியான பகுதிகளாக இருந்தாலும் சரி, கவிதை பரப்பாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், கட்டுரை, சிறுகதை இப்படியான பகுதிகள், நாவல் இது போன்ற பகுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சமமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறதுக்காக பழகிக்கொள்ளணும். சரியா, நான் வந்து இப்போ காட்டுறது என்ன
விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்ன செய்வேன், அந்த காலங்கள் வந்து எனக்கு சில நேரம் குழம்பு தானே, அப்படி குழம்புச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஷார்ட் நோட் வந்து எடுத்து வச்சுக்கொள்வேன். சரியா, இந்த 2 காலங்களுக்கும் இடையிலான ஒற்றுமை என்ன, 2 காலங்களுக்கும் இடையிலான வேற்றுமை என்ன, அதே போல் பக்தி இலக்கியங்கள் என்ன, சங்ககால இலக்கியங்கள், சங்க மரபிய கால இலக்கியங்கள், அந்த கால இலக்கியங்களில் வந்து எப்படி வந்து அந்த நூல்கள் வந்து இயற்றப்பட்டிருந்தது, அந்த நூல்கள் பற்றிய சிறு குறிப்பு, இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒரு பாடத்துக்கு மேலதிகமான வகையில் நான் என்ன செஞ்சு கொள்வேன் அப்படின்னு சொன்னால், தேடி அதற்குரிய நோட்டை வந்து நான் எடுத்து குறித்து வச்சிருந்து படிச்சிருந்தேன். சரியா, இதுவுமே வந்து எனக்கு ஃபைனல் எக்ஸாமில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த ஷார்ட் நோட் எடுத்து படிக்கிற ஒரு விஷயம். சரியா, அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கிட்ட வந்து ஒரு ப்ரொப்பரான ஒரு நோட்ஸ் வந்து இருக்கும். அதாவது நான் ஒவ்வொரு பாடங்களையும் படிக்கிற நேரம் அந்த பாடங்கள் குறித்தான, அந்த பாடங்களில் என்னென்ன கேள்விகள் வரலாம், அதுக்கு நாங்கள் எப்படி விடை எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து என்ன செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், கட்டமாக எழுதி வச்சுருப்பேன். இப்போ சங்க பாடல்களை வந்து எடுத்து பார்த்தமாக இருந்தால், இப்போ முதலாவது பாடல் என்ன, பூவடு புறையும் கண்ணும், அது வந்து 3வது பாடல் இல்லையா. அந்த பாடலை வந்து பொறுத்த வரைக்கும் அதில் வரக்கூடிய கேள்விகள் என்ன, இப்போ தலைவியினுடைய வர்ணனை என்ன, தலைவி வந்து எவ்வாறு இயங்குகிறாள், இப்படியான விஷயங்கள். அதாவது ஃபைனல் எக்ஸாமுக்கு இதுதான் வந்து கேள்விக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வினாக்களை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தொகுத்து அதற்குரிய விடையையும் எழுதி பார்க்குற பழக்கம் என்கிட்ட கட்டாயமாக இருந்துச்சு. இதுவுமே வந்து நான் ஜியோகிராஃபிக்கு சொன்ன ஒரு ட்ரிக்ஸ் தான். என்ன செய்யணும், அந்த 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலக்கெடுவில் நீங்கள் ஒரு முழுமையான பேப்பரை செஞ்சு முடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் இல்லை நான் வந்து கிழமையில் 2 பேப்பர் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக டைம் செட் பண்ணி அதை வந்து செஞ்சு பார்க்க வேணும். அதே மாதிரி பாஸ் பேப்பர் தான் என்ன சொல்கிறது, இந்த தமிழினுடைய உயிர் நாடி அப்படின்றே சொல்லலாம் இல்லையா. நீங்கள் 2019ஆம் ஆண்டிலிருந்து வரக்கூடிய புதிய சிலபஸ் இல்லையா, அந்த சிலபஸுக்குரிய அனைத்து பேப்பர்களையும் நீங்கள் செஞ்சு பார்க்குறது மிகவும் நல்ல ஒரு விஷயம். சரியா, அதே நேரம் உங்களுக்கான நோட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வது. அதே நேரம் என்ன செய்யணும்னு சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் பாடமாக்க வேண்டிய விடயங்களை பாடமாகி தான் ஆகணும் இல்லையா. ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்குரிய வேலைகளையும் நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக செய்து பார்க்கணும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழை கொஞ்சம் படித்து பாருங்கள். சில சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ இவ்வளவும் தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விளாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். கட்டாயமாக இந்த பகுதிக்கும் பார்ட் 2 வரும். ஸோ உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து பார்ட் 2 வீடியோவை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்வேன். ஸோ கைஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான விளாகோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.